அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ்ல போய்க்கிட்டே இருந்தோம்னா, 6லிருந்து 60 வரை படம். கண்டிப்பா நெறைய பேர் பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா 2கே கிட்ஸ் சொல்றேன். 2கே கிட்ஸ் 2கே அசை வீடியோவே பார்க்க மாட்டாங்க. அந்த போய் பார்த்து. அதுல ஒரு சீன் வந்து பர்ட்டிகுலரா இந்த சீன் வந்து அந்த ஒரு வறுமையில உள்ள சீன்ல வந்து நல்லா ஒரு எதார்த்தமான நடிப்பை அப்போ உள்ள சிச்சுவேஷன்ல அப்படியே காட்டியிருப்பாரு. ஃப்ரெண்டுட்ட வந்து கடன் வாங்குற ஒரு சீன். அது இந்த கரண்ட்ல இருக்கிற சிச்சுவேஷன்ல அது சாத்தியம் இல்லாத ஒண்ணு. ஒண்ணு கேட்டிருப்பாரு. இவர் வந்து கடன் கேட்கறதுக்காக ஒரு ஃப்ரெண்டுட்ட கேட்டிருப்பாரு. சோட்ட வந்து கேட்டிருப்பாரு. கேட்கிறப்போ நீ என்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருக்க நீ நோட் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. இல்லன்னு சொல்லிருப்பாரு. அப்புறம் நான் மட்டும் எதுக்கு நோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல சாத்தியமான்றது தெரியல. ஆனா அந்த டைம்ல வந்து அந்த டயலாக்க அவ்வளோ எதார்த்தமா உணர்வு பூர்வமா ஒரு 2 பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை அழகா காட்டியிருக்கிற ஒரு விஷயமா தான் அந்த படத்துல அழகா சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அதில் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். அண்ணன் தம்பி பாசமா இருக்கட்டும். ஏன்னா அண்ணன் தம்பி பாசம் ரஜினி படங்கள் அப்படின்னா வரிசையா நிறைய படங்கள்ல அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டை கண்டிப்பா அவர் படத்துல 1, 2 சீன்ஸ்ல வச்சிருப்பாரு. ஆனா அப்பவே அந்த படத்துல அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டை ஒரு அண்ணன் ஸ்தானத்துல விட தாண்டி ஒரு அப்பா ஸ்தானத்துல கொண்டு போய் தம்பிங்களை நல்லபடியா வளர்த்து 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் உள்ள மனுஷங்களோட வாழ்க்கை இயல்பை யதார்த்தமா காட்டி அப்படியே கொண்டு போயிருப்பாரு அந்த படத்துல. எப்படி ஒருத்தன் ஓடா தேய்கிறான் அப்படின்னு அதுதான் சொல்றோம்ல.